Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. ஈரோட்டில் தனியார் மாலில் உள்ள கடை ஒன்றில் வழங்கப்பட்ட சிக்கன் பர்கரில் காப்பர் கம்பி இருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை என்னென்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ஈரோடு பெருந்துறை சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபலமான தனியார் மாலில் சிக்கன் கடை ஒன்று செயல்பட வருகிறது. இந்த சிக்கன் கடையில் சிக்கன் பர்கர் உள்ளிட்ட சிக்கன் சார்ந்த அசைவம் சார்ந்த பொருட்கள் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் இன்றைய தினம் ஈரோட்டை சேர்ந்த கோவில் என்பவர் தனது மகன் மற்றும் மகள் அழைத்து சென்றுள்ளார். அப்போது சிக்கன் பர்கர் ஒன்றை வாங்கி அதில் மென்னு, அதாவது சிறுவர்கள் திணிகள் மென்னு வெளியே துப்பும்போது அதில் கம்பி போன்ற காப்பர் கம்பி போன்று ஒன்று இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த கோகுல செல்வி உடனடியாக அருகில் உள்ள மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலருக்கு போன் மூலம் தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தார். புகார் என்பது சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் வரலட்சுமி தலைமையிலான உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் கடை வளாகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக சமையலறை கூட சுத்தபத்தமாக இருக்கிறதா என்பது குறித்தும் சோதனை கொண்டனர். அப்போது சமையலறை கூடத்தில் கருப்பாம்பூச்சி போன்ற பூச்சிகள் அதிக அளவில் காணப்பட்டதால் சுகாதாரமற்ற முறையில் இருந்ததாகவும், அதே போல எந்த ஒரு பொருட்களுக்கும் மூலப்பொருட்களுக்கு எக்ஸ்பிரி டேட் எனப்படும் கால நிர்ணயம் செய்யப்படாத உணவுப் பொருட்கள் இருப்பதையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்து இது தொடர்பாக விளக்கம் கேட்டு கடையின் உரிமையாளருக்கு முதற்கட்டமாக நோட்டீஸ் அளித்துள்ளதாகவும், அதே போல கடையில் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்த 4 கிலோ சிக்கனை டெஸ்டாய்ட் பண்ணி இருப்பதாகவும், அதே போல அந்த சிக்கனுக்கு தேவையான மூலப்பொருட்களை மாதிரியை சேகரித்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இருப்பதாகவும், இது தற்போது தற்காலிகமாக அந்த கடை செயல்படுவதற்கு தடை விதித்திருப்பதாகவும் மாவட்ட உணவு பாதுகாப்பு தொடர்ந்து அவர்கள் கடை உரிமைகளுக்கான லைசன்ஸ் மற்றும் அதில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கான எழுத்து சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட் போன்றவற்றை அலுவலகத்துக்கு எடுத்து வரக்கூறி தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து உணவு பாதுகாப்பு அலுவலர் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். இந்த சம்பவம் அந்த மாலில் இருந்து சற்று நேரத்தில் சிறிது பரபரப்பு நிலவியதால் மாலுக்கு வந்த பொதுமக்கள் மத்தியில் மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தியது. நன்றி சதாசிவம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.